நான் என்னோட இது கொடுக்கும்போது தே மே மிஸ் பிளே ஆஃப்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பிகாஸ் கொஞ்சம் bowling வீக் இருக்குது, ப்ளஸ் இவன் இன்ஜுரிலேருந்து ஏசல்வுட் வரான், எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக. ஆனால் இந்த கேம்லேயும் அப்படி தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து bowling வந்து டிடன்ட் யூஸ் த பிச் கண்டிஷன் வெல். இப்போ நீங்கள் சூரியவன்ஷிக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான் இல்லாத மாதிரி தான் வந்தாங்க. லைக் எல்லாமே வந்து எல்லாமே ஆர்க்லேயே போட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம் அதுக்கு முன்னாடி ப்ரிவியூவில், லைக் அவனுக்கு வந்து நல்லா டக் இன் பண்ணி லைக் புல் ஷாட் ஆட வைக்கிறது, இல்லை பவுன்சர் போட்டு ஆட வைக்கிறது, இல்லை அவே அது ஆஃப் ஸ்டிக் போட்டு டீப் பாயிண்ட் வச்சுட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணால் ஈஸியாக அவனை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, அவன் எக்ஸப்ஷனல் டேலண்ட்டு, பட் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இவங்க ட்ரை பண்ணல. ஃபுல்லாகவே வந்து ஆர்க்லேயே போட்டாங்க. அவன் வந்து எல்லாமே வந்து இப்போ பிக்கப் ஷாட்டு, ஸ்ட்ரெயிட்டு, மிட் விக்கெட் அதே இதில் அடிச்சு தான் அதே மாதிரி இவங்களும் ஃபீட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கேயே கேம் போயிடுச்சு. ஜுரல் வேற லெவல் விளையாடினா. பட் ஒரு பாயிண்ட் அங்கே என்னன்னா, ஆர்ஆரும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. டாப் 3 டிபெண்ட் பண்ணி தான் இப்போ இருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து லைக் ஜத்துவோட ரேஞ்சில் இருந்தது. ஸோ யூ கேன் ரன் அ பால் அது மாதிரினாலாம் கண்டிப்பாக ஈஸியாக அவர் ஜட்டு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சு கொடுத்துருவான். ஆனால் இதே ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்ஸு டாப் 3 வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, லைக் 24-3 அது மாதிரி போயிட்டாங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் ஆர்ஆர் வில் சேஸ் இட். அங்கே கொஞ்சம் மிடில் ஆர்டர் அவங்களோட வீக்னஸ் தெரியுது.